வணக்கம். 1G கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் GTAW ஐ பயன்படுத்தி பிளாட் பொசிஷனில் 50 மில்லிமீட்டர் டயாமீட்டர் மற்றும் 3 மில்லிமீட்டர் வால் திக்னஸ் கொண்ட அலுமினியம் பைப்பில் பைப் பட் ஜாயிண்ட் செய்வது குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். டிக் வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி பிளாட் பொசிஷனில் 50 மில்லிமீட்டர் டயாமீட்டர் மற்றும் 3 மில்லிமீட்டர் வால் திக்னஸ் கொண்ட அலுமினியம் பைப்பில் வெல்ட் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் செய்தல். அலுமினியம் பைப்பில் பைப் பட் ஜாயிண்ட் செய்வதற்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: டிக் வெல்டிங் மெஷின், டங்ஸ்டன் எலக்ட்ரோட், ஷீல்டிங் கேஸ் ஏர் கன், 3 மில்லிமீட்டர் வால் திக்னஸ் கொண்ட அலுமினியம் பைப், ஹேக்ஸா, மெட்டல் ஃபைல்ஸ், பெஞ்ச் வைஸ், வயர் பிரஷ், chipping hammer, bevel protector. முதல் படி என்பது ஒர்க் பீஸை prepare செய்தல். அலுமினியம் பைப்பின் சர்ஃபேஸை வயர் பிரஷ் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இந்த செட்டப்பில் டர்ட் அல்லது ரஸ்ட் போன்றவற்றை நீக்குவதன் மூலம் வெல்டை சிறந்த முறையில் செய்ய முடியும் என்பதை அறியலாம். பைப் சர்ஃபேஸை சுத்தம் செய்த பின்னர் அலுமினியம் பைப்பை 75 மில்லிமீட்டர் கட் செய்வதற்கு தொடங்கவும். பைப்பின் எட்ஜ்கள் சீராக பெவ்லிங் செய்யப்பட்டு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெல்ட் ஜாயிண்ட் ஸ்ட்ராங் மற்றும் செக்யூராக இருப்பதற்கு இந்த அமைப்பு முறையே அடித்தளமாக இருக்கிறது. பெவல் சீரற்ற முறையில் இருப்பின் அவற்றை ஃபைல் அல்லது கிரைண்டர் பயன்படுத்தி தேவையான ஷேப் வரும் வரை ஒழுங்குபடுத்த வேண்டும். வெல்டிங் செய்யும் போது பைப்கள் ஸ்டேபிளாக இருப்பது மிகவும் அவசியமானது. எனவே கிளாம்ப்களை பயன்படுத்தி அலுமினியம் பைப்புகளை நகராமல் தடுத்தால் வெல்டிங்கை சிறப்பாக செய்ய முடியும். கூடுதலாக பொருத்தமான பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் PPE அணிந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்துடன் கிளவுஸ், ஒரு வெல்டிங் ஹெல்மெட் மற்றும் பாதுகாப்பான உடைகள். எப்போதும் பாதுகாப்பே முதன்மையானதாக கருத வேண்டும். மூன்றாவது படிநிலையானது வெல்டிங் மெஷினை ப்ரிப்பேர் செய்தல். வெல்டிங் மெஷினை சரியாக செட் செய்வது மிகவும் முக்கியமானது. எனவே குறைந்த அளவில் வெல்டிங் கரண்டை தேர்வு செய்வதன் மூலம் அலுமினியம் வைப்பதற்கான வெல்டிங் செட்டிங்ஸை அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும். கரண்ட் அளவானது குறிப்பாக 60 முதல் 90 ஆம்பியர்கள் வரை இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நல்ல பெனட்ரேஷன் மற்றும் ஃபியூஷனை உறுதி செய்வதற்கு வெல்டிங் வோல்டேஜை அதிகரிக்க வேண்டும். கவனமாக வெல்டிங் மெஷினை செட் செய்ய வேண்டும். வெல்டிங் ஆபரேஷன் ஸ்மூத் மற்றும் திறமையானதாக அமைவதற்கு இந்த செட்டப் அடித்தளமாக இருக்கிறது. அடுத்த படியானது டாக் வெல்டிங் மற்றும் அலைன் செய்தல். இறுதியான வெல்ட் செய்வதற்கு முன்னர் தற்காலிகமாக டாக்கை வெல்ட் செய்து காம்பனன்ட்களை ஒன்றாக வைத்து அலைன் செய்ய வேண்டும்.
வி பிளாக் ஆங்கிள் கொண்ட இரும்பை பயன்படுத்தி துல்லியமாக அலைன் செய்ய வேண்டும் மற்றும் தேவையான நீளத்திற்கு டாக் வெல்ட் செய்வதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த படிநிலையின் போது குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்களை கவனிக்க வேண்டும். இதில் 1.5 மில்லிமீட்டர்கள் ரூட் கேப் மற்றும் ஒரு க்ரூவ் ஆங்கிள் ஆனது 75 டிகிரியில் இருக்க வேண்டும் மற்றும் ரூட் ஃபேஸ் 1.5 மில்லிமீட்டர்கள் இருக்க வேண்டும். ரூட் கேப்பில் அதே டயாமீட்டர் கொண்ட பெண்ட் வயரை பயன்படுத்தி முழுவதும் ஒரே மாதிரியாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த படிநிலை டாக் வெல்டை நிறைவு செய்தல். பைப்களை ரொட்டேட் செய்வதன் மூலம் ஜாயிண்ட்கள் 120 டிகிரி ஆங்கிள் இணைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்து டாக் வெல்டிங்கை தொடர வேண்டும். கீழ் நோக்கி வெல்டிங் செய்வதற்கான கண்ட்ரோல் கொண்ட ஒரு விலை மதிப்பற்ற கருவியாக ரோலர் ஸ்டாண்ட் செயல்படுகிறது. மேலும் இது ஒரே மாதிரியான பெனட்ரேஷனை ஊக்குவித்து மற்றும் சிதைவு ஏற்படுவதை குறைக்கிறது. வெல்ட் செய்யும் போது பைப்பை சீரான வேகத்தில் ரொட்டேட் செய்ய வேண்டும். அதே சமயம் டார்ச் ஆங்கிள் 85 டிகிரியில் ஸ்டேபிளாக வைத்து ரொட்டேட் செய்யவும். பைப்பின் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் என்பது சீரான அளவில் ஹீட்டை டிஸ்ட்ரிபியூட் செய்தல் மற்றும் வெல்ட் செய்வது போன்றவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆறாவது படி என்பது வெல்டிங் செய்தல் மற்றும் பரிசோதித்தல். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் பரிந்துரைக்கப்பட்ட செயல்முறையை பின்பற்றி அனைத்து செக்மெண்ட்களுக்கும் வெல்டிங் ப்ராசஸை நீடிக்க வேண்டும். ஏதேனும் ஒரு காரணத்தால் வெல்டிங் செய்வது நிறுத்தப்பட்டால் மீண்டும் வெல்டிங்கை தொடங்குவதற்கு முன்னர் வெல்ட் பூல் சுத்தம் செய்ய வேண்டும். வெல்டிங் முடிந்த பின்னர் ரொட்டேட்டிங் ஃபிக்சரில் இருந்து ஒர்க் பீஸ்களை அகற்ற வேண்டும் மற்றும் சிப்பிங் ஹேமரை கவனமாக கையாண்டு மீதமுள்ள ஸ்லாகை நீக்க வேண்டும். ஏழாவது படிநிலை என்பது வெல்ட் செய்த பின்னர் ஆய்வு செய்தல். வெல்ட் செய்த பின்னர் முழுமையாக ஆய்வு செய்தல் என்பது போரோசிட்டி, கிராக்ஸ் அல்லது இன்கம்ப்ளீட் ஃபியூஷன் போன்ற ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என ஆய்வு செய்வதாகும். ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை உடனடியாக சரி செய்தல் வெல்டிங்கின் தரத்தை பராமரிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு அளிக்கிறது. இறுதியான வெல்டிங் ப்ராசஸில் சுத்திகரிப்பு முறையும் அடங்கும். ஒரு வயர் பிரஷை பயன்படுத்தி வெல்டை மிகவும் சுத்தமாக சுத்தம் செய்தல், மீதமுள்ள அழுக்குகளை நீக்குதல் மற்றும் அதன் ஒட்டுமொத்த தோற்றத்தை உயர்த்த வேண்டும். இந்த படிநிலையானது சுத்தம் செய்வதை மட்டும் உறுதிப்படுத்துவதற்கு அல்ல, ஆனால் பாலிஷ் மற்றும் ஜாயிண்டை ப்ரொஃபஷனலாக வழங்குவதும் இதில் ஒரு பகுதியாகும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். முதலில் அலுமினியம் பைப்புகளில் ஏதேனும் டர்ட் அல்லது டெப்ரி இருப்பின் அவற்றை வயர் பிரஷ் கொண்டு சுத்தம் செய்து அவற்றை கட் செய்ய வேண்டும். வெல்டிங் மெஷினை தயார் செய்ய வேண்டும்.
செட் பீஸ்களை சரியான இடைவெளியில் மற்றும் சரியான அலைன்மெண்டில் வைக்க வேண்டும். வெல்டிங் ப்ராசஸ் முடிந்த பின்னர் வெல்டில் ஏதேனும் குறைபாடு உள்ளதா என பரிசோதிக்க வேண்டும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். 1G கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் GTAW ஐ பயன்படுத்தி பிளாட் பொசிஷனில் 50 மில்லிமீட்டர் டயாமீட்டர் மற்றும் 3 மில்லிமீட்டர் வால் திக்னஸ் கொண்ட அலுமினியம் பைப்பில் பைப் பட் ஜாயிண்ட் செய்வது குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.